இட்ஸ் மண்டே ஈவினிங் 2 டேஸாக போரில் ஏதோ ப்ராப்ளம். ஸோ வாட்டர் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததால் அது சர்வீஸ் பண்ணவே இல்லை. ஸோ அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செடிங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு அண்ட் வாழை மரத்துக்கும் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். வேயிங் மிஷின் ஒன்று ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே ரிசீவ் ஆயிருந்தது. ஆஃப்டர்நூனே ரிசீவ் ஆயிருந்தது. டைம் இல்லை அப்படின்றதால ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பபிள் ரேப் பண்ணி வந்திருந்தது. ஸோ இதை வந்து வெடிக்கிற சவுண்ட் வந்து நமக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அதை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருந்தேன். இது கூடவே பேட்டரியும் வந்திருந்தது. ஸோ நல்ல கிளியரான ஒரு டிசைனில் இருந்தது. ரொம்ப லுக் வைஸ் நல்லாவே இருந்தது. நான் வந்து இப்போதைக்கு வெயிட் பேலன்ஸ் பண்ணணும். வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்றதுக்காக இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் 349 சம்திங் தான் இதோட ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து பேட்டரியும் வந்திருந்தது. அண்ட் இந்த வேயிங் மிஷினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கம்மிங் லாங் வீடியோவில் இந்த வீக் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.